கட்டிய கணவரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று எந்த பாவிடான் என்னுடைய மனதில் மனக்கோட்டைகள் கட்டி வைத்திருந்தேனே அப்பா. என்னுடைய மனக்கோட்டை அத்தனை விடுது மண்கோட்டையாகி விட்டதே அப்பா. உலகத்தில் மனிதனாக பிறந்து விட்டால் இன்பமும் துன்பமும் சேர்ந்ததுதான் ஒரு வாழ்க்கை என்று எடுத்து சொல்வார்களே. எந்த பாவினுடைய வாழ்க்கை துன்பமாக மாறிவிட்டதே அப்பா. ஆசையாக பெற்றெடுத்த ஒரே ஒரு மகளை பிரித்து எந்த பாவினார் உறவென்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லாத அனாதையாக இருக்கின்றன அப்பா. எந்த பாவினார் யாருக்காக உயிர் வாழ வேண்டும் அப்பா. ஆனந்தி, ஆனந்தி, ஏமா அழுது கொண்டிருக்கிறாய்? எதற்காக அழுகிறாய்? இந்த சிறையில் இருந்து நீ விடுபட வேண்டுமா? ஆமாங்க. அப்படி என்றால் நான் சொல்வதை நீ செய்வாயா? என்ன? நான் சொல்வதை நீ செய்தால், நீங்கள் சொல்வதை நான் செய்தால் இந்த சிறையில் இருந்து உன்னை விட்டு விடுகிறேன். அப்படியா? உண்மை. சத்தியமாக செய்து விடுவாயா? அண்ணே, என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன்னை பார்த்த உடனே எனக்கு ஆசை அதிகமாகி விட்டது. என்ன சொல்ற? ஆசை அதிகமாகி விட்டது. அதனால் கட்டிடைத்து ஒரு முத்தத்தை தந்துவிடு. உன்னை இந்த சிறையில் இருந்து விட்டு விடுகிறேன். மாற்றான் தோட்டத்தை மல்லிகை நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இந்நாள் வரை தொட்டு தாலி கட்டிய கணவருக்கு துரோகத்தை செய்தாமல் கணவரே உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் கலகத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறதே கொடியவனே. உன்னுடைய இச்சைக்கு ஒருபடி இறங்க முடியாதா? கட்டெடுத்து ஒரு முத்தம் தர முடியாது. தர முடியுமா? முடியாது. முடியாது. அனுபவத்துடன் பேசுகிறாயா? அனுபவமா? என்ன தவறு செய்தேன் நான்? ஏங்கி வாடலானே நான்? பாவம் என்ன செய்தேன் நான்? பழைய வாடலானே நான்? என்ன தவறு செய்தேன் செய்தேன் நான்? ஏங்கி வாடலானே நான்? பாவம் என்ன செய்தேன் நான்? பழைய வாடலானே நான்? என்ன தவறு செய்தேன் தர முடியாது. உன்னை அடிச்சு மாத்துட்டேன், உதச்சு மாத்துட்டேன்.
ஒரு முத்தம் தர முடியுமா முடியாது? ஏய், நீ 1000 எழுத்து கேட்டாலும் சரி என்னால உனக்கு கட்ட எழுத்து மொத்தம் தர முடியாதுடா. தர முடியாது. முடியாது. நான் கவலை. எப்போது நிச்சயிக்கவன் இணங்க மாட்டேன் என்று என்றாலும் என்று கருதளவில் நிச்சயிக்க இணங்க வேண்டும். இவளை செய்யக்கூடாத கொடுமைகளை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்ம கோட்டை சுற்றி இருக்கிறது 100 ஏக்கர் மல்லிகை தோட்டம். அனைத்து மல்லிகை செடிகளுக்கும் இவள் தண்ணீர் வீட்ட வேண்டும். அவள் ஊற்றுகிறாளா இல்லையா என்று இவளை சோதித்து பார்க்க வேண்டும். புறப்படு.